படையும் சேனைகளும் என்ன நினைக்கிறேன்? எங்களை பார்த்து 9ங்கறீங்க. உங்களை பார்த்தா நினைக்கிறேன் 9 மாதிரி தெரியுது. 9 என்ன அப்படி சொல்ற? கொலுசு மிஞ்சி காதுல பாரு தோடு மூக்கத்தி மீசை கொண்டையில பூவு. உங்களை பார்த்தா தெரியுதா எங்களை பார்த்தா தெரியுதா? காலையில கொலுசு போட்டுருக்கிற கொலுசு வேற விலையில கேட்டது பாசி. ஒரு கேள்வி கேட்டிய தம்பி. என்ன நினைக்கிறேன்? நெஞ்சே பொறுக்கல தம்பி. எப்படி சொல்ற? இருந்து 9 கேட்டி. அப்ப நீ எங்களை கை காமிக்கிறீங்க. பெட்டிக்கார பாரு, பெட்டிக்கார பார்த்து 9. ஆமா எங்களை கேட்டியே பாத்தீங்களா? அப்புறம் இந்த குடுமையை பார்த்து போறாம இருக்கு உனக்கு. ஆமா நினைக்கிறேன். எப்படி இவ்வளவு தூரம் குடுமையை வளர்த்திருக்கீங்க? இப்ப பரவாயில்ல தம்பி. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சரி குடுமி வைக்கல எனக்கு அவதாரம் போட்டாங்க தம்பி. எமே கெரா பெற்றானோ அவனுக்கு போட அவதாரத்தை அந்த காலத்துல. ஆமா தம்பி. இப்ப ஏன் சொல்ற? அதாவது 2010ல கட்டாய கல்வி வந்துச்சு. சரி அந்த கல்வி எல்லாரும் படிச்சே ஆகணும் கட்டாய கல்வி போயிடுச்சு. அங்க போனா பிடி வாத்தியாரே தம்பி வாப்பான்னு சொல்லி இங்க வா ஏன் குடுமையை வச்சிருக்க அப்படி அடிச்சாங்க. அப்ப பரவாயில்ல இந்த பங்கு வச்சிருந்தாங்க தம்பி. சரி அதுக்கு முன்னாடி பாருங்க இப்ப நம்ம பசங்க புரோ கபடியா கபடியா இந்த கபடி பார்த்தாங்க பாத்தீங்களா? ஆமா இந்த டிவில அந்த கோக்கு மக்க வெட்டிக்கிட்டு ஒன் சைடு கட்டிங் போட்டுக்கிட்டு கோடு போட்டுக்கிட்டு பஸ்ல வந்தா பேசினா மட்டும் தான் நம்ம மைண்ட் தெரியுது. இல்லாட்டி ஒரு வாசனை கூட கொஞ்சம் கூட இல்ல தம்பி. ஓஹோ இப்ப ஒண்ணும் இல்ல. உங்க ஜாடியே தெரிய மாட்டேங்குது. தெரியுது வாய்ப்பு இல்லப்பா. இப்ப நீ இருக்கவையே. ஆமா நீ ஆள் பாதி ஆடை பாதி. ஆமா நாங்க ஆடையே இல்லாம ஆளே முழுசு. எப்படி சொல்றீங்க? ஆமா தம்பி. நீ சட்டை போட்டாதான் உனக்கு மரியாதை. ஆமா சட்டை கட்டினா தான் எனக்கு மரியாதை. எப்படி கேளு? எப்படி காலையில சட்டை கழட்டி போட்டு இந்த பேண்டோட வர முடியும் தம்பி. எப்படி நினைக்கிற வரும்? கேவலமா நினைக்க மாட்டாங்களா பிச்சைக்கார வரானு? அதே மாதிரி இந்த உருமாலை கட்டிக்கிட்டு நான் இப்படியே வரேன். சரி என்ன ஏத்துக்குவாங்களே என்ன காரணம்? வாப்பா நாக்கிற வாப்பா நாக்கிற. மரியாதை யாருக்கு கூட? உங்களுக்கு சட்டை இல்லாம பரவாயில்ல. ஆமா சட்டை போட்டாதான் மரியாதை. ஆமா நாக்கிற. இப்படி எல்லாம் எல்லாம் இருக்குது. அத பார்த்து 9 கட்டி புட்டியே தம்பி. சரி உடு நாக்கிற கேக்கல. ஏன்னா குளம் கோத்திரம் இருக்கு உனக்கு. குளம் கோத்திரம். ஆமா தம்பி. குளம்லாம் எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளம் இருக்கு நாக்கிற. அப்படி இல்லப்பா. தினமும் அங்க ஆக்கி போவோம். ஐயோ அத குளம்னா உனக்கு ஜாதிமா சொல்றீங்களே இந்த ஜாதிமா இருக்கா இல்ல? இருக்கு நாக்கிறேன். இருக்குது. ஏங்க என்ன இப்படி இருக்கணும் வையே. உன் மகன் உன் ஜாதியில பொண்ணு கட்டினா உனக்கு மரியாதை. ஆமா அடுத்த ஜாதியில பொண்ணு கட்டினா மரியாதை இல்லையே. ஓ சமுதாயம் ஏத்துக்குமா? ஏத்துக்காத நினைக்கிறேன். நிமிந்து போகணும்னா குனிஞ்சு போகணும். நம்ம நிமிந்து தான் போகணும். சமுதாயத்துக்குள்ள போகணும்னா நிமிந்து போகணும். ஆமா அப்ப உனக்குள்ள இரு. அதே மாதிரி 9 கரக்கா இருக்கா தம்பி இதுல. ஓஹோ அதுக்குள்ள இருந்தா தான் நாக்கிற. அத தாண்டி வெளியில போனா மீண்டும் உள்ள வரது கஷ்டம். அதுக்கு தான் 9 கம்பளம் சொல்லி அடைச்சி போட்டுக்குறோம். 9 அதுலயே இரு. அதிகமான உண்டு பாட்டிக்கு போட்டு வாணி தலைவிதி வாணித்தான அப்படி சொல்லி போச்சுடா. 9 கம்பளம் வாக்கினிலே உன்னை பத்தி சொன்ன சக்கதேவி அம்மா உன்னை பத்தி சொன்ன சக்கதேவி 9 கம்பளம் வாக்கினிலே உன்னை பத்தி சொன்ன சக்கதேவி தாயே உன்னை பத்தி சொன்ன சக்கதேவி அன்பு கொண்ட பெரியவர்கள் சொல்லு நினைக்கிறேன். தாய்மார்களே தங்கச்சி மகளே அக்கா எல்லா மார்களுக்கு நான் முள்ளிப்பட்டி கம்பல்தார் வணக்கம் தம்பி. வணக்கம் நினைக்கிறேன். வணக்கம் என்னைய விட்டு வணக்கு. அந்த ஒரு வாங்க ஜக்கம்பட்டியை சேர்ந்த அண்ணன் சுப்புராஜன் எனக்கு நன்கொடை வழங்கியுள்ளார். எனது சார்பம் என் கலை குடும்பத்தின் சார்பம் நன்றி கடந்த வணக்கம். கேட்டதானே இதுல இந்த இதுல கதையில நான் இதுல பார்த்தது 7வது பெட்டியில இருக்கிறேன். கோடிங்க நாக்கிரு குடிகார நாக்கிரு நாக்கிறா. ஒரு அரை சங்கரி வாங்கி கொடு எனக்கு.
என்ன நினைக்கிறே குடிகார நினைக்கிறேன்றீங்க பார்த்ததே இல்ல தம்பி. என்ன நினைக்கிறே சிக்கு சக்கனபடி சிலக ராமாயணம் பண்ணி தமிழ்ல சொல்ல நினைக்கிறேன் ஒண்ணு விழுங்கல அதாவது வெக்கத கக்கல வச்சுக்கிட்டு ஆ. ராமாயணம் படிச்சு ஏன் பாடுச்சு என்னன்னா நீங்க ஊர் போது சுத்துறவங்க நாடக்காரன். ஆமா உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது தம்பி. ஆமா நினைக்கிறேன் ஆனா ஒண்ணு ஏன் சொல்ல தெரியுமா? எப்படி பூக்குற பூப்புற பூச்சிக்கு போறது இல்ல. பாதி எங்க போகுது? எங்க சமாதிக்கு போகுது. ஆமா நாக்கின பிறந்தவன் போற எல்லா பேரும் சமாதி காக்க மாட்டேன். அப்புறம் பகுதி பேர் பூச்சிக்கு போற மாதிரி சரி பகுதி பேர் சமாதிக்கு போற மாதிரி. ஓஹோ நீ எந்த பக்கம் எடுத்தாலும் பரவாயில்ல. நான் சொல்றது குறிகார நாக்கிறது. முத்துக்குறி பாக்குற ஆளுங்க. ஆமா ஆமா அப்படி சொல்லுங்க. இப்படி குளிக்கி போடுவாரு. குளிக்கி போடுவாரு. ஒரு ஜாத சொல்லுவா தம்பி. குடும்பம் சரியில்லை. கையை காமிச்சோம்னா போதும் எல்லாம் காமிச்சிருவாரு. எல்லாமே காட்டுவாரு. அது மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் சமுதாயத்தை இந்த அளவுக்கு காக்க முடியுது. காக்க முடியாது. உங்க அழைச்சுக்கிட்டு வர சொல்லு அடுத்த வாரம் வந்துருக்கா. கூப்பிடு அவரை. ஓ தொப்பு ராஜ்யல புளுத்தாரோய். ஏய் என்ன நினைக்கிறேன் புளுத்துறீங்க என்ன சொல்றாரு? புளுத்தரிக்கிறா அவரும் புளுத்தரிக்கிறா. தெலுங்குல ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். சரி ராஜ்யல புளுத்தார்னா அரமணக்காரன் கூப்பிடுறான்னு சொல்றது தம்பி இது. அப்படியா? ஆமா ஆமா. அவனு ஏட்டி பாவா புளுத்துவே அப்படிங்கிறாரு. ஐயோ அது வேற மாதிரி வரும். அப்படியா? நீ பொத்துறாது. ஏய் ராரா தொப்பு ரேய். ராரா குக்கரல வெட்டுகினே குக்க வந்தா எக்கிகி கோடிய பள்ளி முந்தகு ஓதி நாயிடா குமர பிட்ட என்ன நாய்க்கிற பார்த்தா கிண்டலா இருக்குதா? ஒழுங்கா நடந்து வாவே. பாட்டுக்கு வாசிக்க சொன்னா நடந்து வரதுக்கு வாசிக்கிறா? பாட்டுக்கு மட்டும் தான் வாசிக்கணும். ஆமா நடைக்கு வாசிக்க வேண்டாம். நாளைக்கு வாசிக்க வேணாம். சரி நீ பாடு. பாட்டுக்கு மட்டும் வாசி. சரி அவள தான் பெட்டிகினி அவள வந்த எக்கிகினி ஐயலோர வந்த போத்தி ஓ நாயிடா ஆட்ட விட்ட போத்தி கசுத்தி. எப்படி என்ன உப்பு உரப்பு இல்லாத மாதிரி சப்புன்னு கிடக்குதா? நீங்க என்ன சொன்னீங்க? பாட்டுக்கு மட்டும் தான் வாசிக்க சொன்னீங்க. நடைக்கு வாசிக்க சொன்னீங்களா? அது ரெண்டுக்கும் சேர்த்து போடு. அப்படி முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? சேர்த்து போடு நல்லாவா இருக்குதா? அப்புறம் போடு போடு சேர்த்து போடு போடு தன்னனானே நானனானே 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 தன்னரானே நானரானே 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 ஓனேலே வானலேதே முச்சதாவா நிலலேதே மூடலே வானரேதே உச்சதாமா நீலரேதே நாலேலே வானலேதே நாயசோடா நிலலேதே நாடு வேலே வானரேதே நாயசோடா நீலரேதே அதிலேதே இதிலேதே இதிலேதே ஏய் அதிலேதே ஏன் ஆக்கிற நிப்பாட்டியா யோ நாக்கிறே. என்ன மூடல் வானரது பொச்சுதாவ கொச்சுதாவன்னு சொல்லி அது இது என்ன நாக்கிறே? கருகுதே நாங்க நாய்க்குமா இருக்கோம். சரி தெலுங்கு பேசுவோம். யோ நாக்கிறே. நாங்கள தமிழ்காரங்க நாங்க எங்க 4 பேத்த பாரு. நாங்கள தமிழ் பேச மட்டுங்க. தெலுங்குல சுத்தமா தெரியாது. ஆமா தெலுங்குலாம் தெரியாது. அப்படியா? ஆமா கேட்டு பாத்துக்க 4 பேத்துக்குமா? எங்க 4 பேத்துக்குமே தமிழ் தெலுங்கு தெரியாது. தெலுங்கு தெரியாது. தெலுங்கு தெரியாமங்கிறதுக்கு ஓம்பந்திங்க. ஏய் அத கேளு நாய்க்கு என்ன நாய்க்கு இப்படி கேக்குற? தெலுங்கு கத்துக்கணும். அப்படியா? கட்டுவோம் நாடத்துக்கு வரிசையா போறில்ல? ஆமா நாங்க பேசுறத வச்சு கத்துக்கணுமா இல்லையா? அது எங்க பல வர மாட்டேங்குது. ஏன் நாய்க்கிற அந்த 4 வேர்ல்டு நீ என்ன அது 4 வேல் இல்ல. ஆடா 3 வருஷமா மழை மாதிரி இல்ல மொந்து குடிக்க தண்ணி இல்ல. சரி 4 வேல்னு 4 வருஷமா மழை மாதிரி இல்ல நக்கி பார்க்க தண்ணி இல்லன்னு பாடினேன். அப்புறம் அதுரேது இதுரேது நீ அது இருந்தா இது இல்ல இது இருந்தா அது இல்ல. இப்ப எதுதான் இல்ல ஒண்ணு இல்ல எல்லாம் கடைசியில நம்ம நாய் சூடு நீ அப்படின்னு என்ன? நாய்க்கு சூடா நக்கி பார்க்க தண்ணி இல்ல. அப்படியா? ஓஹோ ஒண்ணும் இல்ல கைய மாத்தி போடு நாக்கிறேன். என் கையை நான் போற நீயா வந்து சுரிச்சு விட போற. கையெடுக்க என்கிட்ட எங்களுக்கு ஒரு அருவருப்பா இல்ல. கேருத்த என்ன எங்க முள்ளிப்பாடி முத்தப்பா நாக்கிற வந்தாரு? வந்திருக்காரு பாரு. பின்னாடி திரும்பி பாரு. எங்க ஏன் பாவா புளித்துவே ராபாவா ராபாவா அட குண்டிய பாருடே ஆயா ஆயா ஏன் நாய்க்கிற சுத்தார வரலாம். ஏன் நாய்க்கிற அது என்ன பையனா என்ன பாட்டில் காண பொறுக்குறியா பேப்பர் பொறுக்க போறியா? நாக்கிற பாத்தும் கோப்பனோட கிண்டல் பண்ணனே. அப்புறம் அது என்ன சாக்கு பைய மந்திர சூட்னா புட்டு வீங்கி போயிடும். அட போனாக்கிறே. அப்புறம் என்ன மாதிரியாத நடந்து போவடியே பாத்துக்க. முத்தங்கப்பாட்டியை சேர்ந்த
எனது மாமா ஆர்மஸ்டர் அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் எனக்கு நன்கொடை விலை கௌரவப்படுத்தியுள்ளார். எனக்கு சார் கலை குடும்பத்து சார் நன்றி கடந்த வணக்கம். ஏப்பா ஏய் நல்லதாப்பா இருந்தா என்னப்பா மொண்டி ஆகி போயிட்டு அவங்க ஊருக்கு தான் வந்திருந்தேன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வாழ வாங்குறதுக்கு. ஆமா அந்த தங்கவேல் நாய்க்கு பண்ணா 40-50 கூட்டு குடும்பம் இருந்தாங்க. ஆமா கேள்விப்பட்டேன். அங்க இருந்து ஆளு இப்படி போயிட்டியாப்பா ஏய் என்னப்பா காரணம்? அது என்னாச்சு நினைக்கிறேன்? ஏன் ரொம்ப ஒழுக்கூடாது. ஐயோ அது பெரிய கதையாகி போச்சு. அட என்னாச்சு நினைக்கிறேன்? உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. பெரிய கூட்டு குடும்பம் நல்லா வாழ்ந்தீங்க அப்படின்னு. ஏன் இப்படி என்னாச்சு அழுகுறீங்க? குடும்பம் பெரிய குடும்பம் தான் ஒரு 50-60 பேர். சரி இன்னைக்கு அது மாதிரிதான். ஆமா இன்னைக்கு ஒரு பானை சோறுதியா. அடேங்கப்பா நல்லா தான் பொழிச்சேன். சரி எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி சின்னாய் மறையில கருமா ஏன் சின்னாயி போயா? எங்க அம்மா கூட பிறந்தத. என்ன காரணம்? அப்பதான் சொத்து சோகம் வெளியில போகாது அதனால. சரி எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னால அங்க ஒண்ணும் பொழுங்க முடியல. ஏன் நினைக்கிறே? சின்னாயிவா சின்னாயிதான் அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி தானே. சரி நினைக்கிறேன் பொழுங்குறதுன்னு என்ன? அப்படி இப்படி இருக்குது. அப்படி இப்படின்னா அதான் ஜிஞ்சிலுக்கா ஜிலுக்கா அப்படின்னா டீ கடை பார்ட்டி மாதிரி. ஐயோ வெளியே சொல்லாத. பாரு அங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. சரி ஒண்ணும் பொழுங்க முடியல. என்னடா இப்படி இருக்குதான்ட்டு எல்லாரும் வப்பாட்டி வச்சாங்க. சரி நான் ஒரு வப்பாட்டி வச்சேன். ஏன் நினைக்கிறேன்? 400 வப்பாட்டி வச்சு 100 நாள் வேலைக்கு அனுப்பிச்சுட்டியா? ஒண்ணுக்கே வகசல காண 400. நீதே 400 வப்பாட்டி வச்ச அப்படின்னா? அட நான் ஒரு வப்பாட்டி வச்சேன். அட தெளிவா சொல்லு நினைக்கிறேன். அப்படியே வப்பாட்டி வச்சோடனே அங்க இருந்து சொத்து சோகத்தை பூரா பிரிச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ சொத்து சோகம்லாம் என்னன்னா வப்பாட்டி கேக்குற நேரத்துல செலவு பண்ணணுமா? ஓஹோ பிரிச்சுட்டு வந்துட்டேன். சரி வந்தோடனே மொட்டை முட்டியில போய் மொட்டையம் பட்டியா? அட பொம்முக்காவுரா அங்க போய் ஒரு ரூம் வாடகைக்கு பிடிச்சு. ஏய் ரூம் இந்த இப்படி இருக்கும்ல அது ரூம். அது வாடகைக்கு பிடிச்சு நானும் என் வப்பாட்டி அங்க இருந்தோம். சரி எங்களுக்கு வந்து அய்யலூர் சந்தை தான் பக்கம். நடந்தே போறது நடந்தே வர்றது. ஏன் நினைக்கிறேன்? இப்ப பஸ் தான் ஃப்ரீல டிக்கெட் நீங்க அனுப்பிச்சு விட வேண்டியதானே? பஸ்ல போக வேண்டியதானே? பஸ்ல போலாம். ஏறனோடனே பொசுக்குன்னு கொண்டு போய் இறக்கிடுவாங்க. நல்லது கெட்டது பேச முடியாது. அதுக்கா இல்ல கண்ட்ராக்ட்காரன் மொண்டாட்டி ஏதாவது அப்படி இப்படின்னு சொல்லி தட்டு கொடுப்பா அதனால சந்தேகப்பட்டுக்கிட்டா? அது நடந்தாலும் நடந்ததுதான். அதனாலதான் நடந்தே போறது. ஓஹோ அப்படி போகும்போது பாரு ஒரு நாள் என் வப்பாட்டி கேட்டா என்ன? பாவ பிட்டு பெத்த பிட்டு. அட தமிழ்ல சொல்லு நினைக்கிறேன். தமிழ்ல சொல்லு நினைக்கிறேன். உனக்கு விளங்காதா? ஆமா மாமா பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிருச்சு. கல்யாணம் பண்ணணும்னா. சரி யாருக்கு? என் வப்பாட்டி மகளுக்கு. அப்ப உனக்கு பிறக்கல? எனக்கு பிறந்ததா? எனக்கு முன்னாடி வச்சிருந்த உனக்கு பிறந்தது. ஓஹோ என்னடா இப்படி கேட்டாலேன்னு வெறும் நேரா வீட்டுக்கு போனேன். வார ₹1 ஒரு 70 ரூபாய். ₹1 தாளா? ₹1 தாளா அப்படின்னா ₹100 தாளா? ₹1 தாளுங்கற அடி செம்பிளியாடா. அப்படி சொல்லு. அட அப்படி சொல்லு. ஒரு 70 ரூபாய் வச்சிருந்தேன். 70 ரூபாய் வித்துட்டு சரி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். யார் பிள்ளைக்கு? என் வப்பாட்டி மகளுக்கு. ஓஹோ கல்யாணம் பண்ணி வச்சோனே அந்த பிள்ளை நாளாதான் பொழிச்சுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சியா மறுபடியும் சந்தைக்கு நடந்து போனோம். சரி மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சுட்டா. என்ன நினைக்கிறே? பாவ பாட பெத்த பாட வீட தமிழ்ல சொல்லு நினைக்கிறே. கருகுத்தே மாமா பையனு பெரிய பையன் ஆயிட்டேன். பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரி என்னடா இப்படி கேக்குறாளேன்ட்டு அவனும் எனக்கு பிறக்கல. எனக்கு முன்னாடி வச்சிருந்தவனுக்கு நான் 5வது ஆளு. காருமா ஏன் உனக்கு 5வது ஆளு? உனக்கெல்லாம் விவரம் தெரியல. புலங்கன சட்டி தான் நல்ல பணியாறு வரும். அப்படியா? பாரு நானும் 5வது ஆளு. பையனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாளா? சரி நேரா விறுவிறுன்னு வீட்டுக்கு போனேன். எருமை மாடு ஒரு 5 உருப்படி வச்சிருந்தேன். எருமை மாடு எருமை உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. உன்னைய திருத்தவே முடியாது. திட்டு இல்லாத நாய்க்கிறாரு போல. எங்க ஏப்ப மரம்? ஏய் வேப்ப மரம். புளிய மரம்? புளிய மரம். உன்னை திருத்த முடியாது. நீ விளங்க மாட்டே. உனக்கு வாயில வராது விடு. உனக்கு விளங்கல. நான் என்ன பண்ணட்டும்? சரி பாரு அங்க போனே இறமைய வித்துட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். சரி கல்யாணம் பண்ணி வச்சோன்னே தனியா போடான்ட்டேன். ஏனாக்கிற கல்யாணம் பண்ண உடனேவா? ஆமா ஏனாக்கிற அவன் அங்க இருந்தா நான் ஒண்ணும் பொழுங்க முடியாதா? ஓஹோ அதனால தனியா போக சொல்லிட்டேன். அப்புறம் நான் எல்லாத்தான் பொழிச்சாக. சரி மறுபடியும் என் வப்பாட்டிக்கு சந்தைக்கு போலாம்னா சரி வாடி போலான்னு கூட்டி போனேன். சரி போறப்ப பாரு இந்த செம்பகோணத்துல இருந்து ஒரு நாய்க்கர் வருவார்ல தொரி நாய்க்கர். அட நம்ம நாகராஜன் நாய்க்கர். அந்த நாய்க்கர் இந்த பெரிய வண்டி பாரு இந்த டுப்பு 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 டுப்புன்னு வரும். புல்லட் அந்த பேஷன் ப்ரோவா? என்னது பேஷன் புர்ரா? பேஷன் ப்ரோ ராயல் என்ஃபீல்ட் வண்டி. என்ன வண்டியா? ராயல் என்ஃபீல்ட். அந்த ராயல் என்ஃபீல்ட் வண்டி இல்ல. ஏய் ராயல் என்ஃபீல்ட்.
ராயல் என்ஃபீல்டு. உனக்கு நொலியுது எனக்கு சரி நொலியுது. புல்லட். அந்த புளித்து விட்டு வண்டியில ஏய் புல்லட் அத விட்டு நீ எழுவ விடு. அந்த வண்டியில டுப்பு 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 டுப்புன்னு வர. சரி ஏன் ஒப்பாட்டி மேலே எங்கேயும் பார்த்தா எத வண்டியா வண்டிக்கு கொலா பெருசு. வண்டி கொலாவா இல்ல வண்டி கொலாதான் பார்த்தோன்னே பாவா சூடு வரல பெத்த பண்ணி தாமியில சொல்லு நாக்கிறேன் எங்களை வெறியேத்தாத இருக்குதே. மாமா அங்க வர அவங்க எல்லாம் பெரிய வண்டியில போறாங்க. நீ ஒரு பெரிய வண்டி வாங்கணும். சரி வந்துச்சு கவருதி கௌரவம் வந்துச்சு பாரு. வெறும் நேரா வீட்டுல போய் சரி 5 ஏக்கர் நிலத்தை வித்து விட்டேன். யார் நீ சம்பாரிச்சதா? எங்க பாட்டங்காலத்துல சம்பாரிச்சது. அப்படியா வித்த 5 சென்ட் வாங்க முடியுமா? 5 சென்ட் எனக்கு அதுக்கு 1 ஏக்கர் பண்ணாலும் ஒண்ணு வாங்க முடியுமா? ஆனா அப்பாட்டி கூட இருந்தா 10 ஏக்கர் பம்பு செட் இருக்கிற மாதிரி. எப்படி நான் பாட்டுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருப்பேன். உனக்கு தண்ணி வச்சிருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டனே. அதெல்லாம் வத்த தான் ஊறும். கிணறு மொட்டை கிணறு ஆயிடுச்சுன்னாங்களே. நாய்க்கர்கள் அட மொட்டை கிணறு உனக்கு தெரியாது தம்பி. நான் போற நிலத்தை வித்தோன்னே அந்த வண்டி வாங்கிட்டேன். வண்டி வாங்கிட்டு கேருங்க எனக்கு ஓட்ட தெரியாது. அப்புறம் என்ன மயிருக்கு வாங்கின வண்டி? அப்பாட்டி கேட்டாலா? ஓ அதனால கம்பெனிக்கார கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டு போயிட்டேன். சரி வைக்க போர் போட்டுருக்கிற களத்துல நானும் அந்த வண்டி எடுத்துட்டு போய் அந்த வைக்க போற சுத்தி டுப்பு டுப்புன்னு ஓட்டுறேன். அப்படியே எந்த கோண கால ஆடுவா. அப்ப கால் நல்லா இருந்துச்சு. அப்ப ஓட்டுனேன். கால் போட்டுருப்பாடு. சரி ஓட்டி பழகிட்டேன். பழகணும்னே என் ஒப்பாட்டிய உட்கார வச்சு நானும் அய்யலூர் சந்தைக்கு சும்மா டுப்பு டுப்பு டுப்புன்னு போறேன். சரி வர்ற வண்டி பூரா நேரா வருது. நீ வீட்டுல களத்துல வைக்க போறல ரவுண்ட் அடிச்சு பழகிருப்ப. மெயின் ரோட்டுக்கு போனா நீ தான் ஓரமா போகணும். அவங்க ஆப்போசிட்ல வரதான் செய்வாங்க. அவங்களுக்கு யாருக்கு ஓட தெரியல. அவங்களுக்கு அப்புறம் ஓஹோ நம்ம மேல இடிச்சாலும் இடிச்சு போடுவாங்க நினைச்சுக்கிட்டு அங்கன போய் ஒரு முக்கு வந்துச்சா பின்னாடி வளைவு அங்கன போய் வண்டிய திருப்பலான்னு திருப்பினே பாரு. போலியா மரத்துல போய் வண்டி நக்குன்னு முட்டிருச்சு. எப்படி முட்டுச்சு? நக்குன்னு அப்படியா முட்டுச்சு? முட்டுனே வண்டிக்கு கழுத்து சுளுக்கிக்கிச்சு. வண்டிக்கு எப்படி நாக்கிறே கழுத்து சுளுக்கும்? முன்னாடி இருக்கும்ல ஹேண்ட் பேர் அது சுளுக்கிக்கிச்சு. நானும் டிச்சு குழியில விழுந்து இடுப்பு ஒடிச்சு போச்சு. ஐயோ பப்பாட்டி நாதியாரி முண்டை எந்திரிச்சு என்கிட்ட ஓடி போயிட்டு. அப்புறம் நீ எப்படிதான் எந்திரிச்ச? எப்படி? அங்க இருந்த ஊருக்காரங்க வியி வண்டிக்கு போன் பண்ணி வியி வண்டினா 108 இந்த வியின்னு கத்திட்டு வரும்ல. அட 108 அந்த வண்டிக்கு போன் பண்ணி சரி என்னைய மணப்பாறை பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. மணப்பாறை பெரிய ஆஸ்பத்திரிக்கு அங்க போனா சரி நர்ஸ் பிள்ளைக்கு போறான். நாக்கிற கையை நீட்டு செக்ஸ் பண்ணணும். கையை காமிங்க செக் பண்ணணும். நானும் இந்த பாப்பான்னு கையை நீட்டேன். அந்த பிள்ளை என்னமோ வாழைப்பட்டியாட கையில சுத்தி அந்த பிள்ளை புருஷன் ஆமுக்குது. எனக்கு கிண்ணு இருக்குது. என்னது நாக்கிறே? கையா என்ன பாப்பா செய்யுதுன்னு கேட்டேன். சரி நாக்கிற உங்க உடம்புல பெருசர் இருக்குதுன்னு. பிரஷர்னா கொண்டு நம்ம நாடக சவாரி ஓட்டிக்கலாமே. அதை எடுத்து விடு பாப்பா வீட்டுல கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு. அட தித்துக்கட் நாக்கிற பெருசர்னா ரத்த கொதி போனுச்சு. அட பிரஷர் அப்படி சொல்லு. 6 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்தேன். நாதியாரி முண்டை வந்து கூட பார்க்கல. ஐயோ அப்புறம் என்னதான் தேடி இடி பாத்தியா? எங்கதான் போச்சு? இங்கதான் இருக்கிறப்ப கண்டுபிடிச்சிட்டு எங்க இருக்கான்? எங்க கண்டுபிடிச்சா? எங்க இருக்கா? இப்ப செம்பகோணம் நாகராஜ் வச்சிருக்காரியா பாப்பாட்டி. ஐயோ அது என்ன மடியில என்ன? மடியில என்ன? கோழி குஞ்சு வியாபாரம் பண்ணி ஒரு 70,000 பணம் வச்சிருக்க. அந்த 70,000 பணம் எதுக்கா? நிலத்தை திருப்பிடலாமா? அந்த 5 ஏக்கர் வித்தில அந்த 5 ஏக்கர் நிலத்தை வாங்கிடலாம் திரும்பி. எனக்கு அதுக்கு நேரம். அப்புறம் இந்த 70,000 பணத்தை கொண்டு போய் நாகராஜன் நாக்கிட்ட கொடுத்து என் வப்பாட்டிய திருப்பாம விட மாட்டேன். மாதர் சொல்லியோ நாக்கிறேன். நீ தில்லாத நாக்கிறாரு போல. ஒரு கொலுசு மிஞ்சியோ ஒரு நகை நெட்டோ வண்டி வாங்கணுமோ வச்சிருந்தா கூட திருப்பிடலாம். நீ என்ன ஒருத்தன் கூட்டிட்டு போன வப்பாட்டி கொண்டு மறுபடியும் திருப்புறேன்னு சொல்ற? அவ்வளவு வப்பாட்டி மாதிரியா வச்சிருந்து அப்புறம் பொண்டாட்டி மாதிரி வச்சிருந்து. ஓஹோ இந்த காசு எதுக்கு கொடுக்குறது தெரியுமா? எதுக்கு நாக்கிறே? 6 மாசம் நாகராஜன் நாக்கிற வச்சிருந்தார். ஆமா செய்கூலி சேதாரம். ஓஹோ சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு அய்யலூர் சுன்னியாண்டி விலாசல சாப்பிடு. ஏய் முனியாண்டி விலாசு என்ன எழுவா? தூங்குறதுல எங்க தூங்குற? அந்த பெரிய பாலத்துக்கு அடியில படுத்துக்கிறது. அகிலூர் பாலத்துக்கு கீழே. ஏப்பா நாளைக்கு செத்து போனா 40 பேர் வருவாங்க வர மாட்டாங்க கூட்டி குடும்பம். எப்படி சொத்தை பிரிச்சிட்டு வந்துட்டு எப்படி வருவாங்க? யார் தேவனே தூக்கி கொண்டு போடுவாங்க. தூக்குறது யாரு? அய்யலூர்ல ஏபிஆர் சின்ன பண்ண ராமலிங்க சிவா கனக நான் சந்திரன். அவங்களுக்கு இதே நிலைமை. அவன் நிலைமை தான் தம்பி. ஆமா நாக்கிறேன். ஒண்ணு கூட்டு குடும்பம் வந்து பிரிச்சிட்டு வந்துராதே. யார் வந்தா ரோட்டுக்கு வந்து அந்த நிலைமை தான் தம்பி. சரி அத சாக்குல கோழி பிள்ளையா? கோழி குஞ்சு. சரி வச்சிரு. சகல வர அப்படி அரமணிக்கு போகணும். யாரு? லிகித வந்திருக்குது. நாகராஜ். உன் சகல நாகராஜன் நாக்கிற வர்றாரு. வந்தா நாவல. எங்க போற? வாப்பா ஒரு விஷயம் சொல்றேன்.
விழுந்தோடனே வப்பாட்டி ஓடி போயிட்டேன். ஆமா நம்ம அங்க போனா 3 நாள் ஆகும். அரமணிக்கு போனேன். சரி. அங்க விட்டு வந்தா வேற ஆள் மாட்டி போயிருவேன். ஒரு வேளை கூட்டி வந்தாலும் கூட்டி வரலாம். வரும்போது அது கண்ணு தெரியல, காது கேட்கல. கண்ணுனால பாத்துக்க, இந்த பக்கம் மறைஞ்சிரு. ஆனா நான் இருக்கிறது சொல்லவே மாட்டேன். நீ ஓரமா நில்லு. திடீர்னு வரலாம்ல வப்பாட்டி, ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அப்படி ஓரமா நில்லு. நாய்க்கிற 6 மாசம் பாக்குறீங்க. இனிமேல பார்த்து என்ன பண்ண போற? காலுதான் மொண்டி ஆயிருச்சு, நீ என்ன பண்ணுவ? காலுதான் மொண்டி. ஆமா, மேல படுத்து கூட உருளுவே உனக்கண்ணா. ஐயா ஏன் நாய்க்கிற? முழு தேங்காவ நாய் என்ன ஒண்ணு அந்த மாதிரிதான் நீ பண்ண போற. நீ எல்லாம் ஊருக்கு பணம் காத்தி வச்சிருக்கிற, நான் கேட்டனா? ஏ பாபா, ராஜல புளுத்தார பாபா, முடிஞ்ச காடு பாபா. ராஜல புளுத்தார நாய்க்கிறே வாங்க. என்ன உனக்கு இடம் இல்லையா? குண்டிய நல்லா உருளைக்கல்லாட்ட வச்சுக்கிட்டு ஏங்க விசாட அங்கே ஆட போய் நீ எல்லாம் எங்க மேல வந்து ஏறிட்டே இருக்கிற? அங்க ஓரமா ஆட வேண்டியதானே? நாங்க நாய்க்கு ரூட் அப்படி விலாசமா ஆடுவோம். நீ விலாசமா இருந்தா உங்க மந்தையில வீட்ல ஆட வேண்டியதானே? எங்க மேல வந்து ஏறிட்டு இருக்க? ஏன் உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா கொஞ்ச நேரம் கீழ இறக்கி வச்சுக்கங்க. நாங்க கீழ வச்சா நீ எப்படி ஆடுவ பாடுவ? நாங்க எல்லாம் அப்படி கையை தட்டிக்கிட்டே ஆடுவோம். என்ன சொல்ற? ஓஹோ, ஆரம்பத்துல அதுல இருந்து வந்ததானே. பெருமண்ட பெரியவர்களே, பேரன்பு கொண்ட பெரியவர்களே, என்ன அளவு உங்களுக்கு நொலியுது, எனக்கு நொலிய மாட்டேங்குது. நாங்களா ஒரு நல்ல பணாக்கிற அப்பா நாக்கிற தொப்பா நாக்கிற கடுகூட்டு நாக்கிற முக்கிய ஐயா முக்கிய வாரமா போய் முக்கு போ. அங்க போய் முக்கு வேலிக்காட்டுல போய். இவர் எந்த மந்தா நாக்கிற? வேலிக்காட்டுல போய் முக்கு. இறகாம நாக்கிற கொப்பரளி பெரிய மந்த. பெரிய மந்த. இறகாம நாக்கிறா? சங்கதியா அங்கதான் அதிகமா இருக்கு. ஐயோ. பின்ன சரி இப்ப 7 இருக்குதா 3 இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணு ஓசாய்க்கு விட்டா. ஓசாய்க்கு விட்டியா? உங்களதாட்ட இல்ல, நம்மளதால எப்பவுமே கணக்கா இருக்கு. சரி நாங்க தானே ப்ராப்ளம் கணக்கா இருப்போம். ஐயா வந்தாங்கல்ல முள்ளிப்படி முள்ளிப்பாடையில 3 கிடக்குது. நாளப்பா பாத்தியா? ஒண்ணும் இல்ல. அவர் எந்த மந்தா நாக்கிற? ராஜ்கோடி பில்லு அவர் மந்த நாய்க்கிறது, அவர் தான் கணக்கான மந்த நாய்க்கிறது. 2 லட்சம் ரூபா காசு கொடுத்தாலும் தோரணத்துக்குள்ள மசுறு கூட வர மாட்டேன். ஐயோ, நம்ம தான் அங்க போய் பாத்துக்கணும், வேணுங்கிறத கொடுத்துக்கணும். சரி, உள்ள வர மாட்டாரு? இல்ல வரவே மாட்டாங்களா? மரியாதை தெரிஞ்சவன், மரியாதை தெரிஞ்ச ஆளுங்க. ஆமா சரி பாவா. ஏய் நாக்கிற? ஏய் என்ன ஆம்பளை நாக்கிற கட்டி பிடிச்சுக்கிறீங்க? கொஞ்சம் காலையில கொஞ்ச நேரத்துல வாரு. சங்கதி அப்படிதான் நடக்கும். சரி, எனக்கு ஒரு சந்தேகம் நாக்கிறேன். இப்ப ஆம்பளை நாக்கிற கட்டி பிடிச்சுக்கிறீங்க, இதே ஒரு பொம்பளை அம்மா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கட்டி பிடிப்பீங்களா? நாங்க அப்படி நெருங்கினா தான் இப்படி குறுக்க கேட்டு போட்டுறாங்களே. கேட்டு போட்டுக்கிறாங்களா? அது எதுக்கு? நம்ம அப்படி அப்படி போய் இப்படி வந்தா கணக்கு. ஓஹோ, பொம்பளை பிள்ளை வந்தாங்கன்னா கேதாட்ட லீண்டுருவீங்க. அத சொல்லாத. நீ ஆமா, வேற. கதையை மறந்துடுவா அப்படியே. ஆமா பின்ன. சரி மச்சான், நீ வந்தாச்சு நான் வந்தாச்சு, அரமனை ஓலை போட்டுருக்காங்க. அப்படி அவங்களுக்கு என்ன அவகாடு வந்தது என்ன தெரியல. அதான் நான் எல்லாம் பூரா கொள்ளையடிச்சிட்டு ஆட அது கொண்டு போய் ஆனாவது
2வது மகனுக்கு கருமாதின்னு ஏய் சொல்லி கருமாதி இல்ல காது குத்துன்னு சொல்லி அது என்ன எழுவோ உங்களுக்கு நொழிது எனக்கு நுழைய மாட்டேங்குது. அங்க போய் பிதற தெய்வ கும்பல்லாம் இன்னைக்கு குதிரை தெய்வமா தெய்வம்னா என்ன நினைக்கிற? ஒத்த பழம் 2 தேங்காய் வைக்கிறது. அது என்ன நாங்க 2 பாலம் ஒரு தேங்காய் தான் கேள்விப்பட்டிருக்கோம். நாய்க்கிற இந்த பத்தியெல்லாம் குத்த முடியுமா? அது வாரு ஒத்த பழத்துல வந்து நுனியில ஓட்டை இருக்கு அதுல குத்திக்க வேண்டியது. கும்பிட்டியா இல்லையா பிதற தெய்வத்தை? எங்க போய் கும்பிட விடுறது? ஆ, நானும் கும்பிடலாம்னு பழத்தை எடுத்து வைக்கிறேன். ஆ, ஐயோ அதுக்குள்ளே உனக்கு எடுத்து விட்டுறேன். அத சொல்லு. யாரு இருந்தாதானே எடுத்து அந்த பையன் கிட்ட கேட்டு பாரு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. பாவி நேத்துக்கு பார்த்தது மாதிரி இருக்காதுடா. சும்மாவே மச்சான் என்ன மச்சான் நீ வந்தாச்சு நான் வந்தாச்சு சரி ஓ சகல வந்திருக்கா அப்படி யாரு உன் சகல யாரு உன் அப்பாட்டி முத வச்சிருந்தான்ல அது 5-6 பேர் வச்சிருந்தாங்க. ராஜகோடி கடைசியாளு. கடைசியில் வச்சிருந்தா நீ தள்ளிட்டு வந்தீல்ல அட மொண்டி அவனா? ஆமாப்பா அவன் வந்தா நான் மசரு கூட வர மாட்டேன். யாரு நீ வந்தா நான் வர மாட்டேன்னு சொன்னேன். யாரு நீ வந்தா நான் வர மாட்டேன். டேய் ஒழுங்கா என் அப்பாட்டி கொடுத்துற. அது உனக்கு நீ கனவுலயும் நீ கிடைக்காது. கிடைக்காதுடா. அது என் மேல ஆசைப்பட்டு வந்துருச்சு. அப்பா அப்பா போச்சா நாய்க்கிறேன் தான் வப்பாட்டி வந்துருச்சு. உன் வப்பாட்டி வருது பாரு. ஏய் வப்பாட்டி வந்துருச்சு பாரு. என்ன மசரு குருமா கூட தனியா வராது பாரு. மயிர்ல வரும் வப்பாட்டி உனக்கு. போ தலையில இருக்கிறதா உனக்கு மிச்சம். எப்படி வரும் உனக்கு? வராது. மாட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க உனக்கு எப்படி வரும்? அது சச்சின்னா கூட பரவாயில்ல. வந்து தாவினா கூட பரவாயில்ல. தூக்கு மாட்டிக்கின்னா அந்த சச்சின்னா கூட கால்சியாச்சு மாத்திரத்து தினேஷனா ஒரு அதிக அதில் தித்து கட்டாடா. வருஷம் கப்பலி வெள்ளனோட புட்டக வாட்சோட கொல்ல புட்ட காட்ட போட்டு போட்டதை வெட்டிக்கினேன். போட்டதை புளுத்திக்கணும்னு பாடி ஏட்டு பாட்டில் பாடத்தாட ஐயிட்டா வாணி பாட்டில் வந்து ஆசைப்படி வாணி கூட போகாட ஓரு வடத கப்பலி வெள்ளி புட்ட காடுற அங்கட ரெங்கன பிடிச்சி போகாட அங்கன்னு ஆத்தா மந்தையில இருக்கிற ஆத்தா எங்க வப்பாட்டியை யார் கூட்டி போனாங்களோ அவனுக்கு இன்னும் வயிறு பெருசாகணும் இன்னும் வீங்கி போய் கிடக்கணும்.